Hi and welcome to Biochemistry in Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து muta rotation. இது யூசுவலி உங்களுக்கு வந்து யூனிவர்சிட்டி எக்ஸாம்ல ஒரு ஷார்ட் நோட் ஆன்சரா கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். இந்த டாபிக் பார்க்கறதுக்கு முன்னாடி ஐசோமெரிசம்ங்கிற டாபிக்கை ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு muta rotation அப்படிங்கிறதோட கான்செப்ட் புரியும். ஸோ மியூட்டா ரொட்டேஷன் கான்செப்ட் புரியறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிய வேண்டிய ஐசோமெரிசம் டைப் ஆஃப் ஐசோமெரிசம் வந்து ஆனோமெரிசம். இது உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்குறோம். அதாவது OH இந்த ஃபர்ஸ்ட் கார்பன் வந்து பிலோ த பிளேன் ஆஃப் த ரிங் இருந்ததுன்னா அது வந்து ஆல்ஃபா ஆனோமர். அதே வந்து OH வந்து அபவ் த பிளேன் ஆஃப் த ரிங் இருந்ததுன்னா அது வந்து பீட்டா ஆனோமர். ஸோ யூஸ்வலி ரெண்டு டைப் ஆஃப் ஆனோமர்ஸும் குளுக்கோஸில் பாசிபிள் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். இப்போ வந்து இந்த ஒவ்வொரு டைப் ஆஃப் ஆனோமரும் ஒவ்வொரு டைப் ஆஃப் ஆப்டிக்கல் ரொட்டேஷன், அதாவது பிளேன் போலரைஸ் லைட்டை இந்த சொல்யூஷன் மூலமா உள்ள அனுப்பிச்சோம் அப்படின்னா அது வந்து ஒரு பர்டிகுலர் டிகிரிக்கு அந்த லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணி விடும். ஸோ இப்போ ஆல்ஃபா ஃபார்ம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா யூஸ்வலி லைட் அனுப்பிச்சோன்னா +112 டிகிரிக்கு டிஃப்ளெக்ட் பண்ணி விடும். அதாவது ஒரு பீக்கர்ல உங்களுக்கு பியூர் சொல்யூஷன் ஆஃப் ஆல்ஃபா டி குளுக்கோஸ் மட்டும் இருக்குது அப்படின்னா அதுக்குள்ள பிளேன் போலரைஸ் லைட் அனுப்பிச்சா +112 டிகிரிக்கு லைட் வந்து டிஃப்ளெக்ட் பண்ணி விடும். அதே பீட்டா ஃபார்ம் எடுத்துக்கிட்டீங்கன்னா +19 டிகிரிக்கு வந்து டிஃப்ளெக்ட் பண்ணி விடும். பீட்டா ஃபார்மோட ஸ்பெசிபிக் ரொட்டேஷன் ஆர் ஸ்பெசிபிக் ஆப்டிக்கல் ரொட்டேஷன் சொல்லுவோம். அது வந்து +19 டிகிரிஸ். ஸோ இந்த ஆப்டிக்கல் ரொட்டேஷன்ங்கிற கான்செப்டும் ஆனோமெரிசம்ங்கிற கான்செப்டும் புரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம மியூட்டா ரொட்டேஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம மியூட்டா ரொட்டேஷன்னா என்னன்னு பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் change in optical rotation with time. Change in optical rotation with time அப்படிங்கிறது தான் வந்து மியூட்டா ரொட்டேஷன். இப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா இப்போ நம்ம ஆல்ஃபா டி குளுக்கோஸ்க்கு ஒரு ரொட்டேஷன் பார்த்தோம் இல்லையா, அதாவது +112 டிகிரி ரொட்டேஷன் இருக்கும். பீட்டா டி குளுக்கோஸ்க்கு அதே வந்து +19 டிகிரி ரொட்டேஷன் இருக்கும். இதே வந்து ஒரு சொல்யூஷன் ஆஃப் ஒரு சுகர் சொல்யூஷன் எடுத்து அதை வந்து ஈக்குலிபிரியம் அட்டைன் பண்ண விட்டோம் அப்படின்னா, அதாவது கொஞ்ச நேரம் வந்து அதை அப்படியே சும்மா ஒன்றும் செய்யாம டிஸ்டர்ப் பண்ணாம விட்டோம் அப்படின்னா ஈக்குலிபிரியம் அட்டைன் பண்ணும். அந்த ஈக்குலிபிரியம்ல 1/3 ஆஃப் த சொல்யூஷன்ல உள்ள மாலிக்யூல்ஸ் வந்து ஆல்ஃபா ஆனோமர்ஸாகவும் 2/3 ஆஃப் த மாலிக்யூல்ஸ் வந்து பீட்டா ஆனோமராகவும் மாறிடும். ஸோ இந்த மாதிரி மாறுறதுனால அதோட அந்த ஓவரால் அந்த சொல்யூஷனோட ஆப்டிக்கல் ரொட்டேஷன் +52.5 டிகிரியா மாறிடும். ஸோ திஸ் சேஞ்ச் இன் ஆப்டிக்கல் ரொட்டேஷன் ஃப்ரம், அதாவது இப்போ சப்போஸ் ஆரம்பிக்கும் போது ஆல்ஃபா டி குளுக்கோஸ் சொல்யூஷன் இருந்தாலும் சரி, ஸ்டார்ட் பண்ணும் போது பீட்டா டி குளுக்கோஸ் இருந்தாலும் சரி, ஈக்குலிபிரியம் அட்டைன் பண்ணது விட்டதுக்கு அப்புறம் அதோட ஸ்பெசிபிக் ரொட்டேஷன்ல இருந்து +52.5 டிகிரிக்கு ஆயிடும். ஏன்னா 1/3 ஆல்ஃபாவும் 2/3 வந்து பீட்டா ஃபார்மாவும் மாறிடும். அதனால மியூட்டா ரொட்டேஷன் இஸ் எக்ஸ்பிளைன்ட் பை த கான்செப்ட் ஆஃப் ஆனோமெரிசம்.